Hello friends, வணக்கம். Welcome back to the channel Beautifying. And இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு salon type cleanup எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து டோட்டலி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த cleanup நான் பண்ண போகிறேன். இது ரொம்பவே அஃபோர்டபுளுங்க. நம்ம வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த cleanup பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங்க்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சைப்பால் அப்புறம் உப்பு. 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பால் எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சைப்பாலில் லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கனால நம்ம ஸ்கின்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும். உப்பில் வந்து நரன்னு இருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஜென்டலாக மைல்டாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காட்டன் பேட் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்டலாக வந்து சர்க்குலர் மோஷன்ஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தென் 1 to 2 minutes கழிஞ்சு உங்கள் ஃபேஸை வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீமிங்க்கு வந்து கொதிக்க வச்ச தண்ணியும் லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ஏன் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மெத்தட் மூலியமாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவல் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் இந்த இடத்துல அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். இந்த டைம் வந்து உங்களோட போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும் போது பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரப்புக்கு தேவையான பொருட்கள் வந்து நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், காஃபி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் லெமன் ஜூஸ். ஸோ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே வந்து க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். அண்ட் லெமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப லைட்டன் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ரௌன் சுகர் வந்து ரொம்ப நேச்சுரல் ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நரன்னு இருக்கனால நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜென்டலாக வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 5 to 10 minutes வந்து ரொம்ப மைல்டாக ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு தென் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு நல்ல க்ளோயிங் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அங்கேயே நிறுத்தாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பையும் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மசாஜிங் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணுறோம். ஸோ இந்த மசாஜுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். 1/2 பனானா, வெறும் அரை வாழைப்பழம், 1 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா உங்கள் ஃபிஸ்ட்டை மடக்கி வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்தந்த இடத்துக்கு. ஸோ உங்களுக்கு நேச்சுரலாகவே பிங்க் க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். ஏன் பனானா ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அதிகப்படியான மாய்ஸ்சர், பொட்டாசியம் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்கனால இதில் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும். அண்ட் நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த பனானா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹனியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால நம்ம இரிட்டேட்டட் ஸ்கின் இல்லை ஆக்னே இருக்கிற ஸ்கின்க்கெல்லாம் வந்து ரொம்ப சூதிங் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபேஸ் பேக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்க. 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர். கோதுமை மாவில் வந்து செலீனியம் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின்னில் அதிகமான எக்ஸஸ் ஆயில் இருந்தால் இது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கஸ்தூரி மஞ்சளில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால நம்ம ஆக்னே வராமல் தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயிர் வந்து ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் அண்ட் நம்ம
முகத்தில் இருக்க சுருக்கங்களோ இல்லை ஏஜ் ஸ்பாட்ஸோ வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே பெஸ்ட் ஃபேஸ் பேக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாமல் என் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம்.